பேரரசிக்கும் அரசிக்கும் அடிமைக்கும் உண்டான ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு நட்பு. ஸோ அதை பற்றின கதை தான். அப்துல்லை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று செஞ்சு ராணியை வந்து அவங்களோட மனசில் இடம் பிடிச்சிடணும், ஏதாவது ஒன்று பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவர் வந்தது எதுக்காக? ராணியை பார்த்துக்கிறதுக்காக அப்துல் வந்தார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ராணி அப்துல்லை வந்து பார்த்துக்க தொடங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ராணியை பற்றியும் அரசியை பற்றியும் அப்துல்லை பற்றியும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ராணி காதுலயே வாங்கலை. இங்கே என்ன ஆகுதுன்னா, இங்கேருந்து குயின் வந்து ஒரு லெட்டர் ஒன்று போடுறாங்க. நான் இப்படி ஒரு லெட்டரை நான் உனக்கு எழுதியிருக்கிறது என்னுடைய குடும்பத்துக்கு தெரியாது, இந்த லெட்டரை வந்து நீ படித்த உடனே எரிச்சு போட்டுடு. அதுவும் கருப்பினத்தை சேர்ந்த ஒருவனோட எங்களுடைய அரசி நட்பாக இருந்தாங்க அப்படின்றது ஹிஸ்ட்ரியில் இது எங்கேயுமே பதிவாகக்கூடாது அப்படின்றதுல ராஜ குடும்பம் ரொம்பவே கவனமாக இருந்தாங்க. இந்த ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, இது ரொம்ப விசித்திரமானதுங்க. எப்போல்லாம் வந்து ஒரு வரலாறு மனித காதுகளுக்கு எட்டக்கூடாது அப்படின்னு மூடி மூடி மறைச்சி வைக்கிறாங்களோ, அப்போல்லாம் அது 100 வருஷமோ 200 வருஷமோ இல்லை 1000 வருஷம் கழிச்சோ எப்படி அது வந்து வெளியில் வந்துடும். அதுதான் பியூட்டி ஆஃப் த ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இப்போது அந்த மாதிரியான ஒரு வரலாறு, அது வந்து வரலாற்றின் பக்கங்கள்லேருந்து துடைத்து எரியணும் அப்படின்னு நினச்ச ஒரு கதை சமீப காலங்களில் மனிதர்களுடைய காதுகளுக்கு எட்டிடுச்சு. அது எட்டினது மட்டும் இல்லாமல் பயங்கரமான சர்ச்சைகளை வந்து உண்டு பண்ணிகிட்டு இருக்கு, நிறைய தியரிஸ் எல்லாம் உண்டு பண்ணிகிட்டு இருக்கு. அது எதை பற்றி அப்படின்னா, பிரிட்டிஷ் அரச குடும்பத்தை பற்றி. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா, பேரரசிக்கும் அரசிக்கும் அடிமைக்கும் உண்டான ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு நட்பு. ஸோ அதை பற்றின கதை தான். அது என்னன்னா, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் பேரரசி குயின் விக்டோரியாவுக்கும் இந்தியாவிலிருந்து அடிமையாக போன அப்துல் அப்படின்ற அடிமைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு நட்பு தான் அந்த கதை. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இருக்க நட்பு இருக்கு இல்லையா, இது ஏகப்பட்ட சர்ச்சைகளை வந்து கொண்டு வந்திருக்கு. ஏன் இந்த சர்ச்சைகள் மட்டும் கிடையாது, பிரிட்டிஷ் அரச குடும்பத்தில் இந்த நட்புனால என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் வந்தது. பிரிட்டிஷ் அரச குடும்பத்தில் மட்டும் கிடையாது, இங்கிலாந்து அரசியல்லையே இந்த நட்பானது ஒரு அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்துச்சு. ஸோ இந்த நட்பை கெடுக்கிறதுக்கு பிரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள்லாம் எடுக்கப்பட்டது, அதையெல்லாம் தாண்டி இந்த நட்பு வந்து எப்படி சர்வைவ் ஆச்சு அப்படின்ற ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் கண்மணிகளை, நான் சரண்யா துராடி. வீடியோக்கு போகலாம். இப்போ முதல்ல நம்ம இந்த கதையை வந்து விக்டோரியா எப்போ குயின் விக்டோரியா ஆனாங்க அப்படின்றதுலேருந்து ஆரம்பிக்கலாம். 1837 விக்டோரியா குயின் விக்டோரியா ஆகிறாங்க, அதாவது பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் மகாராணி ஆகிறாங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக 39 உங்களுக்கு கல்யாணம் நடக்குது. திருமணம் வந்து பிரின்ஸ் ஆல்பர்ட்டை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ரொம்ப ஆசைப்பட்டு நடந்த ஒரு திருமணம் அவங்களுக்கு. ஸோ இந்த திருமணத்திற்கு பிறகு 15 வருஷத்துலேயே வந்து 9 குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க. ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கை அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் அது ரொம்ப நாளுக்கு குயினுக்கு வந்து நிலைக்கல. பார்த்தீங்கன்னா 1861 வருஷத்தில் ஆல்பர்ட் வந்து இறந்துடுறாரு. டைஃபாய்டு காய்ச்சல் வந்து இறந்துடுறாரு. இப்போ மாதிரி அப்போல்லாம் கிடையாது இல்லையா, டைஃபாய்டுன்றது ரொம்ப பெரிய நோய் அப்போ. ஸோ டைஃபாய்டு ஃபீவரில் இறந்துடுறாரு. இப்போது இறந்த உடனே குயின் மகாராணியை சுற்றி அவங்கள ஒரு வெறுமை சூழ தொடங்குது. இப்போ விக்டோரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் அவங்க மகாராணி, அரச கடமைகள் அவங்களுக்கானது இருக்குது. இன்னொரு பக்கம் 9 குழந்தைகளை பெற்றிருக்காங்க, ஒரு தாயாக இருக்கணும். ஆனால் அவங்களா விக்டோரியாவாக, குயினாக இல்லாமல் விக்டோரியாவாக வாழ்க்கையில் வந்து ஒரு வெறுமையை தான் அவங்க சந்திக்கிறாங்க. அவங்ககிட்ட இருக்க அந்த பழைய கம்பீரம் எதுவுமே கிடையாது, தோற்றப்பொழிவு எல்லாமே இழக்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு அவங்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் அவங்க வாழ்க்கையில் தான் ஒருத்தர் உள்ள வராரு. அவர் தான் ஜான் ப்ரவுன். அவங்களுடைய லெட்டர்ஸில் அவங்க மொழியில் அவங்க எழுதியிருக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா காட் சென்ட் ஏஞ்சல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஜான் ப்ரவுன் அப்படின்றவர் உங்களுடைய வாழ்க்கையில் வராரு. இப்போ ஜான் ப்ரவுன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ் ஆல்பர்ட் இருக்கார்லே, அவங்களுடைய கணவருக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சவர். ஸோ அவருக்கு வந்து வேலை செஞ்சவர் இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து வராரு. இவங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட செக்ரட்டரியாக, தனிப்பட்ட உதவியாளர் அப்படின்ற போஸ்டிங்கில் ஒரு வந்தார். இப்போ ஜான் ப்ரவுன் வந்ததுக்கு அப்புறமாவே வந்து விக்டோரியாவுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வருது. ஒரு பர்சனாக அவங்களுக்கு அவங்களுடைய பழைய பொலிவு வந்து திரும்ப வருது. திரும்ப வந்து சிரித்து பேச தொடங்குறாங்க. அவருக்கு வந்து ஒரு நல்ல கம்பானியனாக இவங்க இருக்கிறாங்க. ஒரு தனிப்பட்ட உதவியாளராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு வருது. ஆனால் அது எந்த காலமாக இருந்தாலும் சரி, இந்த காலமாக இருந்தாலும், அது 200 வருஷத்துக்கு முன்னாடியாக இருந்தாலுமே, ஒரு பெண் அப்படின்னும் போது அவங்க வாழ்க்கையில் யார் வந்தாலுமே, அதுவும் இந்த மாதிரியான ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு பெண் அப்படின்னும் போது அவங்கள சுற்றி சர்ச்சைகள் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இந்த ஜான் ப்ரவுனுக்கும் குயின் விக்டோரியாவுக்கும் இடையிலான இந்த ஒரு நட்பு அப்படின்றது சரியாக எடுத்துக்கொள்ளப்படலை. அங்கே இருக்கவங்களெல்லாம் கிசுக்க தொடங்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி ராணியை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சில பேரெல்லாம் வந்து இவங்கள ராணியை மிஸ்ஸஸ் ப்ரவுன் அப்படின்னு இன்டைரக்டாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ராணியோட காதுகளுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வராதது எதுவும் கிடையாது. ஆனால் அதெல்லாம் அவங்க கடந்துட்டாங்க. அதெல்லாம் ஒரு பெருசாக அவங்க வந்து எடுத்துக்கவே இல்லை.
இது எந்த அளவுக்கு எங்களோட நட்பு போச்சு அப்படின்னா, இவர் மகாராணி எங்கெல்லாம் போகிறாங்களோ, ஓய்வெடுக்க போனாலும், அலுவல் ரீதியாக எந்த ஊருக்கு போனாலும், மாளிகைக்கு போனாலும், போகிற இடம்லாம் ஜான் ப்ரவுன் அவர்களுக்கும் ஒரு தனியாக வந்து ஒரு அறை ஒதுக்கிடுவாங்களாம். ஸோ எங்கே போனாலுமே கடைசி வரைக்கும் கூட இருக்கக்கூடிய ஒரு கம்பானியனாக, ஒரு உதவியாளராக அவர் வந்து இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரியான நட்பு. ஆனால் இந்த ராணிக்கு கிடைத்த இந்த ஆறுதல் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப நாளைக்கு நிலைச்சுதா அப்படின்னு பார்த்தா அதுவும் அவங்களுக்கு நிலைக்கல. ஒன் ஃபைன் டே இவர் வந்து இறந்துடுறார். 1883 வருஷம் ஜான் ப்ரவுன் அவர்களும் நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ராணியோட வாழ்க்கையில் வந்து ஒரு வெற்று இடம் வந்து சூழ ஆரம்பிக்கிறது. அவங்களுடைய மனசில் ஒரு வேக்கம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கு. இப்போ இடைப்பட்ட காலத்தில் 1877 ஜான் ப்ரவுன் இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் என்ன ஆகுதுன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இவங்க வந்து மகாராணி அப்படின்னு பிரகடனப்படுத்தப்படுது. ஸோ இப்போ மகாராணி அப்படின்ற அந்தஸ்துக்கு வந்துட்டாங்க. இந்தியாவும் கையில் இருக்குது. அதை சுற்றி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் கீழ் ஏகப்பட்ட காலனி நாடுகள்லாம் இருக்குது. 9 குழந்தைகள் இருக்குது. எல்லாமே இருந்தும் ராணியோட மனசில் ஒரு வெற்றி இடம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் தான் ஒரு தர்பார் நடக்குது. டெல்லியில் ஒரு தர்பார் நடக்குது. அதாவது ராணி வந்து மகாராணியா, இந்தியாவுக்கு மகாராணியா அறிவிக்கப்பட்ட பிறகு டெல்லியில் இதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா ஒன்று ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்தியாவுடைய சமஸ்தானங்களின் எல்லா மகாராஜாக்களும் கலந்துக்கிட்ட ஒரு தர்பார் அது. ஸோ அந்த மாபெரும் விழாவுக்கு ராணியால் வர முடியல. ஏன்னா அப்போவே அவங்களுக்கு வந்து வயசு ஆயிடுச்சு அப்படின்றதுனால அவங்க இங்கேருந்து கப்பல்லலாம் வர்றதை வந்து தவிர்க்கிறாங்க. ஸோ ராணிக்கு பதிலாக இந்தியாவுடைய வைஸ்ராய் தலைமையில் டெல்லியில் இந்த மாபெரும் பிரம்மாண்ட விழா நடக்குது, தர்பார் நடக்குது. இப்போ இந்தியாவின் பேரரசியாக பதவி ஏற்றுக்கிட்ட விக்டோரியா மகாராணிக்கு இந்தியாவோட பல தரப்புலேருந்து, பல இடங்கள்லேருந்து அவங்களுக்கு வந்து தொடர்ந்து கலை பொருட்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது. கிஃப்ட் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த தர்பார் பெருவிழாவை தொடர்ந்து ஆக்ராலேருந்து அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் போகுது. யார் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ரா சிறைச்சாலையோட சீனியர் சூப்பர்வைசர், தலைமை கண்காணிப்பாளர் ஜான் டெய்லர் அப்படின்றவர். இப்போ இவர் வந்து என்ன எடுத்துகிட்டு போகிறார் அப்படின்னா, அழகான கம்பளங்கள். இப்போ ஆக்ரா சிறைச்சாலையை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்க சிறை கைதிகள் வந்து அழகான வேலைப்பாடுகள் கொண்ட இந்த கார்பெட்ஸை வந்து நெய்யறதுல வந்து பிரசித்தி பெற்றவங்க. ஸோ இவங்க கையால் நெய்யப்பட்ட இந்த கார்பெட்ஸை வந்து பேரரசிக்கு கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு இங்கேருந்து ஜான் டெய்லர் அப்படின்ற ஒரு உயர் அதிகாரி எடுத்துகிட்டு போகிறாரு. லண்டனுக்கு கப்பலில் போகிறாரு. இப்போ அவர் போய் பார்க்கும்போது க்ரீட் பண்ணிவிட்டு இந்த கிஃப்ட்டை கொடுக்குறாரு. இவங்களுடைய சார்பாக இந்த கிஃப்ட்டை கொடுக்கும்போது மகாராணி ஜான் டெய்லருக்கு வந்து ஒரு கோரிக்கை ஒன்று இருக்கிறாங்க, ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு பேரரசியாக இப்போ தான் அவங்க வந்து பொறுப்பேற்றிருக்காங்க இல்லையா. ஸோ எனக்கு இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதனால் எனக்கு இந்தியாவிலேருந்து 2 வேலையாட்களை தயார் பண்ணி நீங்கள் ட்ரெயின் பண்ணி எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. ஜான் டெய்லர் வந்து அங்கேருந்து சொன்ன பேச்சை கேட்டுட்டு இங்கே வராரு. சுற்றி முற்றி பார்க்குறாரு. சிறைச்சாலைக்கு வந்து பார்த்தா அவருடைய கண்களில் 2 பேர் தெரியுறாங்க. அதில் ஒருத்தர் தான் நம்ம அப்துல் கரீம். அப்துல் கரீம் யார் அப்படின்னு பார்த்தா சிறைச்சாலையில் இருக்காரு. ஆனால் அவர் வந்து சிறை கைதி கிடையாது. அப்துல் கரீம் வந்து அடிஷ்னல் குமாஸ்தாவாக வேலை பண்ணுறவர். இப்போது சிறைச்சாலையில் வந்து அவருடைய தந்தை வசூருதீனும் அதே சிறைச்சாலையில் தான் வேலை செய்கிறார். அவர் வந்து ஆக்ரா சிறைச்சாலை ஹாஸ்பிட்டல் இருக்குல்லையே, அங்கே வந்து மருந்து கலக்கி கொடுக்குறவர். ஸோ இவர் வந்து குமாஸ்தாவாக வேலை பார்க்குறாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கார், அவர் வந்து முகமது பக்ஷ் அப்படின்றவர். ஸோ அப்துல் கரீம், முகமது பக்ஷ், இந்த 2 பேரும் அங்கே லண்டனுக்கு அனுப்பி வச்சு அரசிக்கு வேலை செய்கிறதுக்கு சரியாக இருப்பாங்க அப்படின்னு டெய்லர் முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ண உடனே இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு, நீங்கள் லண்டன் போக போகிறீங்க அப்படின்னோடனே ஓகே ரொம்ப சந்தோஷம். யாருக்கு அப்படின்னா, நம்ம பேரரசுக்கு பர்சனலாக அசிஸ்டண்ட்டாக போக போகிறீங்க அப்படின்ன உடனே இவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. எடுத்த உடனே முடியவே முடியாது, நாங்கள் பாட்டுட்டு இங்கேயே இருக்கிறோம், நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்ட்டு முதல்ல மறுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஜான் டெய்லர் வந்து அவங்கள சமாதானப்படுத்துறாரு. அரசிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், என்ன மாதிரியான ப்ரோட்டோகால், அவங்களை எப்படி க்ரீட் பண்ணணும், இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு. ட்ரைனிங் கொடுத்து பேசிக்கான ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. அப்துல், முகமது ஒரு வழியாக 2 பேருமே அவங்க தயாராகிட்டாங்க. தயாராகிட்டு பயங்கரமான பயத்தோட ஆக்ராலேருந்து பாம்பே போய், பம்பாயிலேருந்து கப்பல் கிளம்புது, லண்டனுக்கு போகிறாங்க. ஸோ ராணி வந்து அரசியாக பொறுப்பேற்று 50 வருஷம் முடியுது. அதாவது பிரிட்டிஷ் அரசியாக பொறுப்பேற்று 50 வருஷம் முடியுது, பொன்விழா. ஸோ வருஷம் 1887, 68 வயசான பேரரசிக்கு வேலை செய்யறதுக்காக அப்துல் கரீம் அப்புறம் முகமது பக்ஷ் 2 பேர் வராங்க. இப்போ 2 பேரோட வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ஏர்லி 20களில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் 2 பேரும். ஸோ பயங்கரமான பயத்தோட கப்பலில் வந்து இறங்குறாங்க. இங்கிலாந்தில் வின்ஸ்டர் கோட்டைக்குள்ளே நுழைகிறாங்க. அவங்க என்னதான் இவங்களை வந்து மனசளவில் அவங்கள தயார்படுத்தி அனுப்பினாலும் 2 பேருக்குமே அந்த பிரம்மாண்டமும் படோதாபமும் அவ்வளோ பெரிய மாளிகையும் அவங்க காதில் மட்டும்தான் இது வரைக்கும் கேட்டிருப்பாங்க இல்லையா. அது வந்து நம்மளை ஒட்டுமொத்த இந்தியாவையும் கட்டி ஆள்ற அரசியை டைரெக்டாக அவங்க பார்க்க போகிறாங்க, அந்த கோட்டைக்கே அவங்க போகிறாங்க அப்படின்னும் போது ரொம்பவே பயந்துட்டாங்க. ஸோ பயந்த உடனே நேராக அரசி வந்து நிற்கிறாங்க.
நின்ன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அரசிக்கிட்ட போய் அவங்களுடைய பாதங்களை வந்து முத்தமிடுறாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து அவங்க வந்து உங்களுக்கு அடிமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு கெஸ்டராக அது இருந்தது. ஸோ பாதங்களை முத்தமிடுறாங்க, அரசிக்கு க்ரீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இந்தியா வைஸ்ராய் கொடுத்து அனுப்புனா மொஹர் அப்படின்ற தங்க நாணயத்தை கொடுத்துட்டு பார்க்குறாங்க. இவங்க நேராக பார்த்த உடனே பயங்கரமாக பின்னாடியிலேருந்து மிரட்டல் சத்தம் வருது. அது என்ன அப்படின்னா, நேரடியாக அரசியோட கண்களை பார்க்கக்கூடாது அப்படின்றது ஒரு ப்ரோட்டோகால். ஸோ இது 2 பேருக்கும் தெரியல அப்படின்ன உடனே அவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. பயந்த மாதிரியே பின்னாடியே முதுக காட்டக்கூடாது ராணிக்கு, ஸோ பின்னாடி அப்படின்னு நடந்துடுறாங்க. ஸோ ராணி இதை கவனிக்கிறாங்க, 2 பேரும் ரொம்ப பயந்து இருக்கிறாங்க அப்படின்றத. கொஞ்ச நாள்லயே வந்து சரியாயிடும் அப்படின்ட்டு ராணி ரொம்ப கனிவாகவே இருக்காங்க. எடுப்புலேயே ராணி கொஞ்சம் கனிவாக தான் இருக்கிறாங்க, இதுவும் புதுசாக வந்திருக்காங்க இல்லையா அப்படின்னு. ஸோ நாட்கள் போகுது. ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து முகமது பக்ஷ் இருக்கார் இல்லையா, அவர் வந்ததுலேருந்து அதே மாதிரி தான் இருக்காரு. பட் அப்துல்லை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று செஞ்சு ராணியை வந்து அவங்களோட மனசில் இடம் பிடிச்சிடணும், ஏதாவது ஒன்று பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு வாரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, ராணிக்கு வந்து சமைக்க தொடங்குறாரு. இப்போ ஒருத்தவங்களுடைய வந்து மனசில் இடம் பிடிக்கலன்னா அதுக்கு வந்து வயிறு தான் சிறந்த வழி அப்படின்னு ஒரு சேயிங் இருக்கு இல்லையா, அது ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்கும் பிறந்தோம். ஸோ அது ராணியோட விஷயத்துலையும் ஒர்க் அவுட் ஆச்சு. ராணிக்கு ரொம்ப டேஸ்டியான இந்திய சாப்பாடை தயார் பண்ணி கொடுக்குறாரு. அப்புறம் இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய சிக்கன் கறி, அதுக்கப்புறம் ரைஸில் செய்கிற புலாவ், அப்புறம் தால் சாவல், இதெல்லாம் வந்து சமைச்சு கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி வந்து ராணி இந்தியாவுடைய ஸ்பைசஸ் எல்லாம் இங்கிலாந்துக்காரங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்தியாவுடைய ஸ்பைசஸ், அதாவது ஏலக்காய், ஜாதிக்காய், இதெல்லாம் தெரியும். இன்ஃபேக்ட் அதனால தான் வந்து அடிமைப்படுத்தவே ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது, சுவையான சாப்பாடு தயார் பண்ணுறதுக்கு இங்கிலாந்துக்காரங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிற அந்த இந்தியன் ஸ்பைசஸை வச்சு இவ்வளோ சுவையான ஒரு சாப்பாடை வந்து தயார் பண்ணி கொடுத்த உடனே அப்துல் வந்து எடுப்புலேயே ராணிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. விரும்பி சாப்பிட்டதோடு மட்டும் இல்லாமல் அவங்க தினசரி குறிப்பு எழுதுகிற ஒரு பழக்கம் இருக்கவங்க. ஸோ அவங்களோட டைரியில் வந்து இந்த விஷயத்தை பற்றி எழுதியிருக்காங்க. ஒரு பருப்பில் வந்து ஒரு தால் சாவல் வந்து பண்ணி கொடுத்துருந்தான் இந்தியாவிலேருந்து வந்த பையன், ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப அருமையாக நான் வந்து இன்னைக்கு மனசார சாப்பிட்டேன் அப்படின்னு இவரை பற்றி வந்து ஒரு நல்ல வார்த்தைகளாக சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ முதல் அறிமுகமே வந்து நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நல்ல அறிமுகமாக இருக்குது. அடுத்தபடியாக ராணி என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க, வேலை காலத்தில் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அப்துல் கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாங்க. அப்துல் வந்து ஓரளவுக்கு ஹிந்தி பேசக்கூடியவர், உருது, அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசக்கூடியவர். ஸோ அவருக்கு தெரிஞ்ச அந்த மொழியை வச்சு இந்தியா பற்றின கதைகள்லாம் அவர் சொல்கிறாரு. ஸோ ராணிக்கு அவங்களுக்கு ரொம்ப வயசு இல்லையா, 60 வயசை கடந்துட்டாங்க அவங்க இந்திய பேரரசியாக பொறுப்பேற்கும் போதே. ஸோ அவங்களால கப்பலில் வர முடியாது, நேரடியாக அந்த இந்தியாவை பார்க்க முடியாது அப்படின்றதுனால இந்தியா பற்றின கதைகள்லாம் அப்துல் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ எப்போவுமே இங்கிலாந்தில் இருக்கவங்களுக்கும் ஐரோப்பாவில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அப்புறம் கிரேக்க வரலாற்றுலேயும் சரி, இந்தியா அப்படின்றது எப்போவுமே வந்து ஒரு மேஜிக்கல் லேண்ட், ஃபேரி லேண்ட் அப்படின்னு தான் பார்க்கப்பட்டது. அந்த நாட்டில் வந்து இப்படி இருக்கும், பாம்பு இவ்வளோ பெருசாக இருக்கும், மகுடி ஊதுறவங்க இருப்பாங்க, இந்த நாட்டில் வந்து பொண்ணும் பொருளும் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட கதைகள் இந்தியாவை பற்றி சரித்திர காலம் தொடர்ந்து இப்போ வரைக்குமே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ ராணிக்குமே வந்து இந்தியா தன்னுடைய முடியாட்சிக்கின் கீழே வந்துடுச்சு, ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்தியா பற்றின ஒரு கியூரியாசிட்டியும் அதிகமாக இருந்தது. ஸோ அதுக்கெல்லாம் தீனி போடுற ஒரு சரியான நபராக அப்துல் அமைகிறாரு. ஸோ அப்துல்லும் ராணியும் வந்து உரையாட தொடங்குறாங்க. ஸோ அதுக்கு நடுவில் வந்து மொழி ஒரு பேரியராக இருக்குது. இப்போ ராணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவுடைய மகாராணி ஆகிட்டோம், இந்திய பாஷை ஏதாவது நம்ம கற்றுக்கிட்டா தான் சரியாக இருக்கும், பேசுகிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அப்துல் கிட்ட வந்து மொழி எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படியாக அப்துல் வந்து ராணியோடைய அஃபிஷியல் முன்ஷி ஆகிறாரு. இப்போ முன்ஷி அப்படின்னா பாரசீக மொழியில் மொழியை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்துல் வந்து இவருக்கு மகாராணிக்கு மொழி கற்றுக் கொடுக்குறாரு. என்ன லாங்குவேஜ் அப்படின்னா ஹிந்துஸ்தானி. இப்போ ஹிந்துஸ்தானி அப்படின்றது இப்போ வந்து அந்த பேச்சு வழக்கில் இல்லை. ஹிந்துஸ்தானினா வேற ஒன்றும் கிடையாது, உருது தான். உருதுவும் ஹிந்துவும் கலந்த ஒரு பாஷை தான் ஹிந்துஸ்தானி. ஸோ ஹிந்துஸ்தானி உருது அப்படின்னு சொல்லலாம். உருது வந்து கற்றுக் கொடுக்க தொடங்குறாரு. இப்படியாக ஆரம்பத்தில் ஒரு சேவகனாக வந்தார், கடைநிலை சேவகன் அப்படின்ற நிலைமையிலிருந்து மொழி கற்றுக் கொடுக்குற முன்ஷி அப்படின்ற அடுத்த கட்டத்துக்கு அப்துல் வந்துட்டார். இப்படியாக ராணியோட உருது கிளாஸஸ்லாம் அமோகமாக நடந்துட்டு இருக்கு. என்ன வேலை இருந்தாலும், அரச வேலை, உங்க மகாராணியாக இருந்தாலும் முன்ஷி கிட்ட, இதுக்கு மேலே வந்து அப்துல்லை நம்ம முன்ஷி அப்படின்னே சொல்லலாம். ஸோ முன்ஷி கிட்ட வந்து அவங்க ரொம்பவே டிவோட்டடாக இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துருவாங்க, இது கரெக்டாக இருக்குதா, இதை நான் கரெக்டாக உச்சரிக்கிறேன்னா அப்படின்னு அவங்க வந்து கிளாஸஸ் எடுத்துக்க தொடங்குறாங்க. ஸோ எந்த அளவுக்குன்னா உருதுல அவங்களால வந்து ஒரு கட்டுரையே எழுத முடியும் அப்படின்ற அளவுக்கு அவங்க புலமை பெற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாட்கள் போயிட்டு இருக்கு. இப்போ அவங்களுடைய மாஸ்டர், அதாவது முன்ஷி வந்து முகம் வாடி இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. அப்துல்லுடைய முகம் வாடி இருக்கு அப்படின்னு. ஏன் உங்களுடைய வாட்டத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு மகாராணி கேட்ட பிறகு அதற்காகவே இந்த சந்தர்ப்பத்தை காத்துட்டு இருந்த மாதிரி அப்துல் சொல்றாரு, இந்த மாதிரி என் மனசுல ஒரு குறை இருக்கு மகாராணி, நீங்க என்ன ரொம்ப நல்லா ட்ரீட் பண்றீங்க, ஆனா என்னதான் இருந்தாலும் நான் இங்கே உங்களுக்கு ஒரு சேவகனாக தான் இருக்கேன் நான்.
ஆனால் என்னுடைய ஊரில் நான் ஒரு குமாஸ்தாவாக இருந்தேன். ஸோ என்னை திரும்பவும் நீங்கள் மனசு கோணாமல் என்னை திரும்பவும் நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னா, நீங்கள் வந்து அனுமதி கொடுத்தீங்கன்னா திரும்பவும் நான் என்னுடைய நாட்டுக்கே போய் என்ன மரியாதையான ஒரு வேலையை செஞ்சுட்டு நான் பொழைச்சிப்பேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே ராணிக்கு வந்து சரி போ அப்படின்லாம் சொல்லலை. அவர் அவ்வளோ சீக்கிரம்லாம் விட்டுடலை. ராணி என்ன சொல்கிறாங்க, உனக்கு இதுதானே பிரச்சனை, இதுக்கு மேலே நீ வேலைக்காரன் கிடையாது, இதுக்கு மேலே நான் உனக்கு ஒரு பதவி போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் செக்ரட்டரி, அதாவது தனிப்பட்ட உதவியாளர் அப்படின்ற ஒரு பதவியை ராணி அப்துல்க்கு கொடுத்துடுறாங்க. இப்போ இந்த பர்சனல் செக்ரட்டரி அப்படின்றது இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு நம்ம வந்து அவங்களுடைய வரலாறில் பார்த்தோம் இல்லையா, ஜான் ப்ரவுன் இருந்தார். ஸோ ஜான் ப்ரவுன் கொடுத்த அதே இந்த இடத்த வந்து மகாராணி அப்துல்க்கு கொடுக்குறாங்க, பர்சனல் செக்ரட்டரி. அது மட்டும் கிடையாது, இதுக்கப்புறமா மகாராணி போகிற இடம்லாம் பால்மோரல் கோட்டையெல்லாம் போனாங்கன்னா ஸ்காட்லாண்டில் அவங்க ஓய்வெடுக்க அடிக்கடி போகிற ஒரு கோட்டை அது. ஸோ அந்த மாளிகைக்கெலாம் போகும்போது ஜான் ப்ரவுனுக்கு தனியாக ஒரு அறை ஒதுக்கப்படும். அதே அறையில் இந்த முறை போகும்போது அப்துலுக்கு அதே இடம் ஒதுக்கப்படுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஜான் ப்ரவுன் இருந்த அந்த இடத்த வந்து அப்துல் நிரப்புறாரு அப்படின்ற மாதிரி தான் இப்போ நிலைமை போகுது. ஸோ அப்துல் வந்து ஒரு சேவகனாக வந்து சாப்பாடு போடுறவர் அப்படின்றத தாண்டி முன்ஷியாக இருந்து முன்ஷியிலேருந்து பர்சனல் செக்ரட்டரி அப்படின்னு படிப்படியாக உயர ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த நேரத்தில் அப்துல் கிட்ட இருந்து இவங்க ஹிந்துஸ்தானி கற்றுக்கிட்டது மட்டும் கிடையாது, அப்துல் கிட்ட நிறைய கதைகள் பேசணும், அதுக்கு எதுவாக இருக்கணும், அப்துலோட இங்கிலீஷ் இன்னும் வந்து வளமாகணும் அப்படின்றதுனால இருக்கிற வேலைக்கு நடுவில் ஒரு மகாராணி அப்துலுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்க தொடங்கிட்டாங்க. ஸோ அவங்களுடைய தயவில் தினமும் வந்து இவங்க அப்துலுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்குறதும் இவர் ஹிந்துஸ்தானியில் கற்றுக் கொடுக்குறதும் அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து இப்போ தான் வந்து ஃபார்ம் ஆக தொடங்குது. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் அப்துல் என்ன பண்ணுறாருன்னா ஊருக்கு போயிட்டு வராரு. இப்போ ஊருக்கு வந்து எல்லாரையும் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு ஒரு விடுப்பு எடுத்துகிட்டு இந்தியாவுக்கு போகிறாரு. ஸோ இந்தியாவுக்கு போன அப்துல் வந்து அங்கேருந்து ராணிக்கு 2 கோரிக்கைகளோட ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புகிறாரு. அதில் கேட்டு இருக்க விஷயத்தை பார்க்கும்போது அது வந்து அப்துல்லோடைய அதீதமான தைரியம் அப்படின்னு சொல்கிறதா, அப்படி இல்லைன்னா அதீதமான அப்பாவித்தனம் அப்படின்னு சொல்கிறதான்னு தெரியல. ரொம்ப தைரியமாக இன்னசென்ட்டாக 2 விஷயங்களை வந்து ரொம்ப ஓப்பனாகவே என்ன வேணும் அப்படின்றத ராணிக்கிட்ட வந்து கேட்கக்கூடிய ஒரு பழக்கம் கொண்டவர் அப்படின்றது அந்த லெட்டர்ல தெரியுது. 2 விஷயம் கேட்குறாரு. ஒன்று, அவருடைய அப்பா வந்து அப்போ தான் ரிட்டையர் ஆகியிருக்காரு, அந்த பதவியிலிருந்து அவருடைய வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகியிருக்காரு. ஸோ ரிட்டையர் ஆனால் அவங்க அப்பாவுக்கு வாழ்க்கை முழுக்க பென்ஷன் கொடுக்கணும், அதுக்கு மகாராணி நீங்கள் தான் பரிந்துரை பண்ணணும் அப்படின்றது. 2வது, அவருடைய பழைய முதலாளி இருக்கார் இல்லையா ஜான் டெய்லர், அவர் தான் இவரை கூட்டிகிட்டு வந்து செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் ராணி கிட்ட விட்டவர். ஸோ ஜான் டெய்லர் வந்து இப்போ நீ தான் மகாராணிக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குல்ல, எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரொமோஷன் வேணும், நீங்கள் தான் கொஞ்சம் கேட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பழைய முதலாளியோட ப்ரமோஷனுக்காகவும் ராணிக்கு வந்து லெட்டர் எழுதுறாரு தைரியமாக. இப்போ இதை ராணி வந்து இது படித்து பார்க்குறாங்க. படித்து பார்த்த உடனே அங்கேருந்து வைஸ்ராய்க்கு, இந்திய வைஸ்ராய்க்கு வந்து கடிதம் அனுப்புகிறாங்க. முன்ஷி வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காரு, இந்த 2 உடனே பண்ணி கொடுங்க அப்படின்னு. இப்போ உடனேலாம் வைஸ்ராய் வந்து பண்ணி கொடுத்துடல. ஆனால் இந்த விஷயம் வந்து அரச குடும்பத்துக்கு வந்து தகவலாக போகுது. இந்த மாதிரி ராணி வந்து அவருடைய துபாஷிக்காக இந்த மாதிரி கேட்குறாங்க, முன்ஷிக்காக இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு போகுது. ஸோ இப்போ தான் ஒரு கோரிக்கை கொடுக்குற அளவுக்கு இவன் வந்து பெரிய ஆள் ஆயிட்டானா அப்படின்ற மாதிரி ஒன்று சின்ன சலசலப்பு ஏற்படுது. இப்போ இந்தியாவுக்கு போயிட்டு திரும்பி வந்த அப்துலுக்கு ஏகபோக வரவேற்பு கொடுக்குறாங்க ராணி. ஸோ இது அங்கே இருக்கிற வேலைக்காரங்களுக்கே பயங்கரமான ஒரு புகைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனா அது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, ராணியோட குடும்பத்தாருக்கும் பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலிக்குமே வந்து ஒரு சின்ன புகைச்சல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவங்க அரசி, இவர் வந்து கருப்பினத்தை சேர்ந்தவர். இப்போ கருப்பினம் அப்படின்னு சொன்னால் இந்தியர்கள் எல்லாருமே வந்து கருப்பினம் அப்படின்னு தான் வந்து அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ்காரங்க. அப்படின்னும் போது ஒரு அரசிக்கு கருப்பினத்தை சேர்ந்தவனுக்கு என்ன வந்து அப்படி என்ன உங்களுக்கு வரவேற்க தேவை இருக்குது, அவங்க வந்து வரவேற்க வேண்டிய அவசியமே இல்லையே, அப்போ இத்தனை பேர் இருக்காங்க நாங்கள்லாம் எதுவுமே இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு சலசலப்பு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ராணி அசரவே இல்லை. அப்துல்லை வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸில் வச்சு தான் பார்த்தாங்க. அது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, அரசு தரப்பில் வந்து எந்த மாதிரியான ஈவெண்ட் வச்சாலும், என்ன ஃபங்க்ஷன் வச்சாலும், ஏன் அரச குடும்பத்தில் வந்து திருமணம் வச்சாலுமே அந்த இடத்துல வேலையாட்களோட இடத்துல அவங்க உட்கார்றது கிடையாது, அங்கே இருக்க கெஸ்ட் லிஸ்ட்டில் தான் இவர் அமரணும் அப்படின்ட்டு ராணி வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராணியோடைய மகன்கள்லாம் அடுத்தது எட்வர்ட்லாம் வந்து ராஜாவாகிறார் இல்லையா, எட்வர்ட்லாம் இதை பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு ஏன் இங்கே உட்காந்துருக்காரு, வேலையாளுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது ஆர்கனைஸ் தரப்புலேருந்து எப்போவும் வருது ஒரே ஒரு பதில் தான். அது என்ன அப்படின்னா பை த குவீன்ஸ் ஆர்டர் அப்படின்னு. ஸோ குவீனோட ஆர்டர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா மறு கேள்வி யாருமே கேட்க முடியாது, அது அவருடைய மகனாக இருந்தாலும் சரி. ஸோ யாருமே எதுவுமே கேட்க முடியல, பட் புகைச்சல் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸில் அப்துல் இருந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, பல்வேறு விதமான சலுகைகளும் அவளுக்கு
கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வந்தது எதுக்காக, ராணியை பார்த்துக்கிறதுக்காக அப்துல் வந்தார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ராணி அப்துலை வந்து பார்த்துக்க தொடங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கு உதாரணமாக ஒரு விஷயம் நடந்தது. அதுதான் இவருடைய கழுத்தில் ஒரு சின்ன கட்டி. இப்போ அப்துல்லோடைய கழுத்தில் வந்து ஒரு கட்டி மாதிரி வந்திருக்கு. இப்போ ராணி வந்து பதறிட்டாங்க. பதறி போய் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அவங்களுடைய பர்சனலான டாக்டர் ஜான் ரெய்டு அப்படின்னு, ஸோ ரெய்டுக்கு கால் பண்ணி, டாக்டர் ரெய்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உடனே வாங்க அப்படின்னு. உடனே ராணிக்கு தான் ஏதோ ஆயிடுச்சுன்னு உடனே பரபரப்பாக வந்து அரச டாக்டர் வராரு. வந்த உடனே எனக்கு ஒன்றும் ஆகலை, நம்ம முன்ஷிக்கு தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, கழுத்தில் கட்டி வந்துடுச்சு, நீங்கள் நல்லபடியாக அவர் வந்து காப்பாற்றணும் அப்படின்னப்போ இவருக்கு வந்து கொஞ்சம் பொறுமல் வந்துருச்சு. ஏன்னா டாக்டர் ரெய்டு வந்து அரச குடும்பங்களுக்கு மட்டும்தான் வைத்தியம் பார்க்குறவர். ஸோ இவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவனை வந்து வைத்தியம் பார்க்க சொல்கிறாங்களே அப்படின்னு எடுத்த உடனே அவரோட ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. ஸோ வேற வழி இல்லை, ரெய்டுக்கும் இவரை நல்லபடியாக அவருக்கு மருந்தெல்லாம் கொடுத்து அவரை சரி பண்ணாங்க. ராணியோட அன்பு வந்து அதோடு நின்றுடலை. அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுறாங்கன்னா இவரை வந்து ஓவியமாக வரையணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதாவது ஆஸ்திரியாவில் ரொம்ப ஃபேமஸான அரச குடும்பங்களில் இருக்கிறவங்களை மட்டும் போர்ட்ரேட்டாக வரையக்கூடிய ஒரு ஓவியர் ஹென்ரிச் வோன் ஏஞ்சலி அப்படின்னு. ஸோ அவரை வந்து கமிஷன் பண்ணுறாங்க மகாராணி. இப்போ இந்த முறை கமிஷன் பண்ணி என்ன வரையணும் அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய சேவகன், என்னுடைய நண்பர், இவரை வந்து வரைஞ்சு கொடுங்க அப்படின்னு. ஸோ அவருக்குமே வந்து டாக்டர் ரெய்டு காணாமல் இவரும் வந்து கொஞ்சம் ஷாக் தான் ஆனார். பட் கேட்குறது மகாராணி இல்லையா, ஸோ மறுப்பு எதுவும் சொல்லாமல் முதன்முறையாக அவர் வந்து ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவரை போர்ட்ரேட்டாக வரைஞ்சி மகாராணி கிட்ட ஒப்படைக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அப்துல்லுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா அது ராணியோட சாய்ஸஸ் மேலே, அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் மேலேயே வந்து பயங்கரமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமாக ராணி வந்து ஏற்படுத்திக்கிட்ட ஆஸ்பன் மாளிகையில் அவங்களுக்காக ஏற்படுத்திக்கிட்ட தர்பார் மண்டபம். இப்போ ராணியும் அப்துலும் வந்து தினமுமே வாக்கிங் போகிற ஒரு பழக்கம் கொண்டவங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து போகும்போது தினப்படி நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பேசிகிட்டே போவாங்களாம். ஹிந்துஸ்தானிலையும் இங்கிலீஷ்லேயும் மாறி மாறி பேசிகிட்டே போவாங்க. ஸோ இவர் வந்து இந்தியாவில் நடக்கிற இந்தியா பற்றின கதைகள் இவர் எல்லாத்தையுமே வந்து ராணிக்கு ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனாக கொடுப்பாரு. ஸோ ராணிக்கு இதெல்லாம் ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது. ஸோ அப்படி ஒரு தடவை வந்து ராணி கிட்ட தர்பார் பற்றி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போது தர்பார் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டப்போ, என்ன நீங்கள் மகாராணி அப்படின்னு சொல்கிறீங்க, இப்போ எங்கள் நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ராஜாக்கள்லாம் தர்பார் மண்டபத்தில் அரியணையில் அமர்ந்து தான் இந்த அரசாங்கத்தை நடத்துவாங்க. ஸோ இங்கே தான் வந்து அரசு விவாதங்கள்லாம் நடக்கக்கூடிய இடம். நீங்கள் ஒரு மகாராஜா அப்படின்னா நீங்கள் வந்து தர்பார் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே நீங்கள் மகாராணின்னு சொல்கிறீங்க, நீங்கள் எதுவுமே அப்படி அந்த மாதிரி எதுவுமே வச்சுக்கலையா அப்படின்னு வந்து போகிற போக்கில் இவர் இந்தியாவை பற்றின ஒரு பீஸை சொன்ன உடனே மகாராணியோட மனசில் வந்து ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஆமாம் இல்லை, நம்மளும் மகாராணி, நமக்கு ஏன் தர்பார் இல்லை? இப்போது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஆர்கிடெக்டெல்லாம் கூப்பிடுறாங்க தன்னுடைய ஆஸ்பர்ன் மாளிகையில். எனக்கு நம்ம எங்கள் அப்துல் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு தர்பார் வேணும். சரி, ராணி தனக்காக ஏற்படுத்திக்கிட்ட இந்த தர்பார் மண்டபத்தில் என்னென்னலாம் இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். இந்திய கலை நயமிக்க இந்த ஆர்ச்சஸ், மாடங்கள் இதெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு ஹாலை கட்டியிருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய வெள்ளை கலரில் ஒரு மயில் உட்கார்ந்துருக்க மாதிரியான ஒரு ஸ்கல்ப்சர். அதற்கு கீழே இவங்க உட்கார்றதுக்கான அரியணை. அந்த இடத்துல வந்து இந்த ஆக்ராலேருந்து வந்தது இல்லையா அந்த அழகான வேலைப்பாடு கொண்ட கார்பெட், அதுக்கப்புறம் கலைப்பொருட்கள், இந்தியாவிலேருந்து பேரரசியாக வந்த உடனே நிறைய கலைப்பொருட்கள்லாம் அனுப்பி வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கிஃப்டெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜ விஸ்வாசிகள், இந்தியாவில் இருக்க மகாராஜாக்கள் விஸ்வாசிகள், அவங்க அனுப்பின போர்ட்ரேட்ஸ், அவங்களுடைய கிஃப்ட்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் கணபதி விக்கிரகம் இருக்குது. அதுக்கப்புறம் பெருசாக அல்லாஹ் அக்பர் அப்படின்ற வாசகம் இருக்குது. அதை தொடர்ந்து அப்துல்லுடைய அந்த போர்ட்ரேட்டும் அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. ஸோ இதிலேருந்தே அப்துல்லுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது மகாராணிக்கு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த முறை அப்துல் வந்து மறுபடியும் இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னுடைய மனைவியும் தாயும் அங்கே தான் இருக்காங்க, என்னுடைய குடும்பம் இருக்குது, அதனால் அவங்கள போய் பார்த்துட்டு வரணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ராணி என்ன சொல்கிறாங்கன்னா, லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு மட்டும் சொல்லாமல் ஏன் அடிக்கடி போயிட்டு வரணும், நீ என்னுடைய மனைவியையும் உன்னுடைய தாயும் இங்கேயே கூட்டிகிட்டு வந்துடு, இங்கேயே மாளிகையில் தங்க வச்சுக்கோ அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக ஒரு இன்வைட்டை ஒன்று கொடுக்குறாங்க அப்துலுக்கு. அப்துலுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். ஊருக்கு போகிறாரு, திரும்ப வரும்போது கையோட அவருடைய அம்மாவையும் அவருடைய மனைவியும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இப்போ அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு அடுத்த ஷாக் வந்துடுச்சு. ஏன்னா ஒரே ஒருத்தன் அடிமை, அவனையே நம்மளால் சமாளிக்க முடியல அப்படின்னு பார்க்கும்போது அவன் வந்து இன்னும் 2 பெண்களை வேற கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பர்தா போட்ட 2 பெண்கள் வந்திருக்காங்க. இவங்களால எதுவுமே கேட்க முடியாது. ஏன்னா இவங்க யார், பேரரசியோட கெஸ்ட், விருந்தினர் அப்படின்றதுனால எதுவுமே கேட்க முடியாது. பேரரசி வந்து இதோட மட்டும் நின்றுடல, இந்த 2 பேர்கிட்டையுமே, இந்த 2 பெண்கள்கிட்டையும் ரொம்ப கனிவாக பேசுகிறாங்க. அப்துல் கிட்ட ஆசையாக உன்னுடைய மனைவியோட முகத்தை பார்க்க முடியுமா பர்தாவை விலைக்கு அப்படின்லாம் கேட்டு கனிவாக அவங்க முகத்தை பார்த்து பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தங்குறதுக்கான இடம், மாளிகையிலேயே வந்து கோட்டையிலேயே உங்களுக்கு தங்குறதுக்கான ஒரு குவார்ட்டர்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதோட மட்டும் நின்றுடல, அடிக்கடி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட இடத்துக்கே போய் டைரெக்டாக அரசி போய் பார்க்க தொடங்குறாங்க. சாயந்தராச்சுன்னா டீ பிரேக்குக்கு போகிறது, அதுக்கப்புறம் அரசு அலுவலாக
ஏதாவது பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு நிமிஷம் இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வாங்கலாம். எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இல்லை அப்துல் வீட்டில் வந்து பூனை குட்டி போட்டுருக்கு, அதை போய் பார்க்கணும், இல்லை அப்துல் வீட்டில் வந்து ஒரு டீ ரெடி பண்ணியிருக்காங்க, நான் போய் குடிச்சிட்டு வரணும் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கிட்டையும் அடிக்கடி பேசுறதுக்காக வந்து ராணி டைம் எடுக்க தொடங்கிட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அப்துல் மட்டும் கிடையாது, அப்துல்லுடைய குடும்பமும் வந்து ராணியோட ஒரு நல்ல உறவு முறையை ஏற்படுத்திக்கிற ஒரு காலகட்டம் அது. இப்போ மகாராணி எந்த அளவுக்கு அனுசரணையாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அப்துல்லை பார்த்துக்கிறது மட்டும் கிடையாது, இந்த தம்பதிக்கு வந்து குழந்தை இல்லை அத்தனை நாட்களாக வருஷங்களாக. அப்படின்றதுனால இந்த தம்பதிக்கு ஏன் குழந்தை பிறக்க மாட்டுது, எக்ஸாமின் பண்ணுங்கன்னு மறுபடியும் அவருடைய பர்சனல் டாக்டரான டாக்டர் ரைடுக்கு கால் பண்ணி எக்ஸாமின் பண்ண சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் ரைடுக்கு வந்து இதை கேட்ட உடனே ஏகப்பட்ட கடுப்பு. ஏன்னா நான் எவ்வளோ பெரிய ராஜாங்க பொறுப்பில் இருக்கவங்களுக்குலாம் ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டர் என்ன போய் இந்த அடிமை கப்பலுக்கு குழந்தை பெற்றுக்க ஹெல்ப் பண்ண சொல்கிறீங்களே, எக்ஸாமின் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு பயங்கர கடுப்பு. வேறு வழி இல்லாமல் போகிறாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு வந்து மருத்துவம்லாம் பார்க்க ட்ரை பண்ணுறாரு. பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அவங்களுக்கு குழந்தை பிறக்கல, அது வேறு விஷயம். பட் ராணி வந்து எந்த அளவுக்கு ஒரு அவங்க மேலே அக்கறை எடுத்து அவங்க குழந்தைய பற்றி யோசிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம இதில் பார்க்கணும். இதெல்லாம் முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா, இதற்கு அடுத்தபடியாக அடுத்த ஷாக் ஒன்று காத்துட்டு இருந்தது பிரிட்டிஷ் குடும்பத்துக்கு. அது என்ன அப்படின்னா, ராணியோட இந்த உபசரிப்பே சுற்றி இருக்கவங்களால வந்து தாங்கிக்க முடியல. இதுக்கு அடுத்தபடியாக வந்து அப்துல்லுடைய அப்பா லண்டனுக்கு வராரு. இப்போ வந்த உடனே அவருக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பாக இருக்குது. ராணிக்கிட்ட இருந்து சலுகைகள் அதிகமாக கொடுக்குறாங்க. இவர் எங்கே வேணால் போகலாம் அப்படின்ற மாதிரி பல்மோரல் கோட்டை, வின்ஸ்டர் கோட்டை, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே அவர் வந்து தங்குறதுக்கு அனுமதிக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஹுக்கா அடிக்கும் பழக்கம், ஹுக்கா புகைக்கும் பழக்கம் கொண்டவர். இப்போ ராணியை பொறுத்த வரைக்கும் புகை வந்து அவங்களுக்கு செட்டே ஆகாது. ஸோ ராணியை சுற்றி இருக்கிற இடத்துல யாருமே புகை பிடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்டர் ஒன்று இருந்தது. ஆனால் இது அப்துல்லுடைய தந்தை அப்படின்னும் போது ராணி வந்து ரொம்ப கனிவாக நடந்துட்டாங்க. பரவாயில்ல, அவருக்கு மட்டும் எக்ஸம்ஷன், எங்கே வேணால் ஒரு ஹுக்கா அடிச்சுக்கலாம், ஹுக்கா புகைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்குற அளவுக்கு அங்கே சலுகைகளை அப்துல்லுடைய அப்பா வந்து அனுபவிக்கிறாரு. ஸோ இப்படி ராஜ உபசரிப்போட இவங்க அப்பா வந்து இங்கே தங்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ராணி கிட்ட வந்து ஒரு தகவல் வந்து தெரிவிக்கப்படுது. அது என்னன்னா, இவர் அப்பா வந்து நீங்கள் டாக்டர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, இவங்க அப்பா வந்து ஆக்ராவில் டாக்டராக வேலை செய்யல, இவர் வந்து இந்த மருந்து கலக்கி கொடுக்குற உதவியாளர் தான் அப்படின்ற உண்மையை வந்து சொல்கிறாங்க. ஸோ ராணியோட தரப்புலேருந்து, அரசு குடும்பத்து தரப்புலேருந்து. இப்போ ராணிக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுச்சு. ஏன்னா ராணியை பொறுத்த வரைக்கும் அட்மோஸ்ட் ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களால வந்து இதை ஏற்றுக்கவே முடியல. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அப்துலுக்கு 2 மனைவிகள், அது உண்மைதான். ஆனாலும் ராணியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மனைவி மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. ராணி வந்து இந்த 2 விஷயத்தையுமே நிராகரிக்கிறாங்க. 2லையுமே உண்மை இல்லை, எனக்கு வந்து நான் அப்துல் வந்து 100% நம்புகிறேன், நீங்கள் எல்லாம் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு திட்டி அனுப்பிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு நடுவில் இந்த கதை நடக்குது. பட் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் கழிச்சு இவரை சீரும் சிறப்புமா அப்துல்லோட அப்பாவை அனுப்பி வைக்கிறாங்க. போகும்போது வெறும் கையோடு அனுப்பாமல் கான் பகதூர் அப்படின்ற ஒரு மெடலையும் கொடுத்து, அந்த டைட்டிலையும் கொடுத்து அவரை சிறப்பு செஞ்சு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே ராணியோட பர்த்டே பார்ட்டியில் அப்துலுக்கு வந்து ஒரு சிறப்பு அவார்டு ஒன்று கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, கம்பானியன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த இந்தியன் எம்பையர் அப்படின்ற ஒரு அவார்டை கொடுத்து, ஒரு டைட்டிலை கொடுத்து அவரை கௌரவப்படுத்துகிறாங்க. ஸோ புகைச்சல் அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. சுற்றி இருக்கவங்கலாம் ஏற்கனவே ராணியை பற்றியும் அரசியை பற்றியும் அப்துல்லை பற்றியும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ராணி காதுலேயே வாங்கலை. இன்ஃபேக்ட் வந்து அவங்களுடைய சில கடிதங்கள் மூலமாக என்ன மாதிரியான ஒரு நட்பை வந்து அவங்க வச்சுருந்தாங்க, என்ன மாதிரியான ஒரு உறவு இருந்தது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு கடிதத்தில் வந்து ராணியோட வெளியிடப்பட்ட கடிதத்தில் வந்து டியர் சன், யுவர் லவ்விங் மதர் அப்படின்னு வந்து அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் படிக்கும்போது அந்த காலகட்டத்தில் இவங்க 2 பேரையும் வந்து வேறு வேறு விதமாக மக்கள் பார்த்தாலும், சுற்றி இருக்கவங்கலாம் கிசுக்கப்பட்டாலும், ராணியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மகன் அப்படின்ற அந்தஸ்தில் தான் அப்துல்லை வச்சு பார்த்துருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரியான உறவு, என்ன மாதிரியான அன்பு அவங்களை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு தெரியல. ஆனால் ராணி வந்து அபரிமிதமான ஒரு அன்பும் அக்கறையும் அப்துல் மேலே வச்சுருந்தாங்க அப்படின்றத நம்ம அவங்க எழுதின லெட்டர்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ வருஷம் 1895 இவருக்கு வந்து கௌரவம்லாம், மெடல்லாம் கொடுத்து கௌரவிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த சுற்றி இருக்க கிசுவோ வதந்தியோ எதுவுமே அரசியையும் அப்துல்லையும் வந்து அது டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவங்களுடைய பாண்ட் அப்படின்றது ஸ்ட்ராங்காக போகுது. எந்த அளவுக்கு அப்படின்னா, பர்சனலாக அவங்களுடைய அசிஸ்டண்ட் அப்படின்றத தாண்டி அரசியோட ராஜாங்க அலுவல்கள் எல்லாம் வந்து அப்துல் உள்ளே வர தொடங்கிட்டார். அதாவது அரசியோட ஃபைல்ஸ் எதுவாக இருந்தாலும் இவர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு இவருக்கு வந்து உரிமை கொடுக்கப்படுது. அதே மாதிரி இந்தியாவிலேருந்து எந்த லெட்டர்ஸ் வந்தாலும் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி இவர் படித்து காட்டுற அளவுக்கு இவருக்கு உள்ள சலுகைகள் கொடுக்கப்படுறாங்க, அந்த அளவுக்கு இடம் கொடுக்கப்படுது. ஸோ இப்போ தான் வந்து அடுத்த கட்ட பிரச்சனையை வந்து இவங்க எதிர்நோக்குறாங்க. இப்போ என்னன்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்தியாவில் வந்து தொடங்கப்படுற ஒரு காலகட்டம். ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தொடங்கினதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, பிரிட்டிஷார்ஸ்க்கு எதிரான ஒரு சென்டிமெண்ட் அப்படின்றது அங்கேயும் இங்கேயும் வலுவாக தொடங்குற ஒரு காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்தில் அப்துல் மாதிரியான ஒரு இந்தியர்
அரசிக்கு இவ்வளோ பக்கத்துல இருந்து கோப்புகளை எல்லாம் ஈஸியாக அக்சஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு ரிஸ்க்கு. அது வந்து பிரிட்டிஷ் ராஜ்யத்துக்கே இது வந்து மிகப்பெரிய ஒரு த்ரெட் அப்படின்னு வந்து பார்க்க தொடங்குறாங்க. அது மட்டும் இல்லை, இவர் உள்ள இருந்து ராஜாங்க ரகசியத்தை இந்த அப்துல் வந்து ராணி கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியில சொல்றாங்க, போராளிகள் கிட்டலாம் வந்து சொல்றாரு அப்படின்ற மாதிரியான அப்துல் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வேற வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு போராளி லண்டன்ல இருக்காரு, ரஃபியுதீன் அஹமத் அப்படின்ற ஒரு முஸ்லீம் போராளி. இவரும் அப்துலும் வந்து நல்ல நண்பர்கள் அப்படின்றதுனால இங்கேருந்து அரசிக்கிட்ட இருந்து ராஜாங்க ரகசியங்கள் எல்லாம் வாங்கி நீ உன் நண்பனுக்கு லீக் பண்ற, போராளிக்கு வந்து நீ லீக் பண்ற அப்படின்ற மாதிரி டைரக்டான ஒரு குற்றச்சாட்டும் அப்துல் மேல வைக்கிறாங்க. இப்போ பிரச்சனைன்றது ஒரு தனிப்பட்ட அரச குடும்பத்து பிரச்சனை அப்படின்றத தாண்டி அரசியல் வாழ்க்கையில் ஒரு அரசியலையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்துது ராணிக்கும் அப்துலுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த நெருக்கம், இந்த நட்பு அப்படின்றது. இப்போ ராணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து கான்ஃபரன்ட் பண்ணுற ஒரு நேரடியாக ராணியை கான்ஃபரன்ட் பண்ணுறாங்க. அப்போது ராணி இதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எதிர்க்க பார்த்தா இவங்க மேலே குற்றச்சாட்டு சொல்கிற எல்லாமே இருக்காங்க, ராஜாங்க விஷயமா சொல்லக்கூடிய வெல்விஷர்ஸ், ராணியோட குடும்பம் எல்லாமே இருக்காங்க, இன்னொரு பக்கத்தில் அப்துல் இருக்காங்க. ஆனால் ராணி ரொம்ப ஓப்பனாகவே அப்துலுக்கு தான் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஒரே வார்த்தையில் எல்லோருடைய வாய்களும் மூடிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, உங்களுக்குலாம் நீங்களாம் இனவெறி, நீங்கள் எல்லாமே ரேசிஸ்ட், அதனால தான் என்னுடைய இந்த நட்பை உங்களால் ஏற்றுக்க முடியல, அவன் வந்து கருப்பினத்தை சேர்ந்தவன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தாலேயே அப்துலுடைய நல்ல வேலை அப்படின்றது உங்களுடைய கண்களுக்கு தெரியல, உங்கள் இனவெறி உங்கள் கண்ணெல்லாம் மறைக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருடைய வாயும் பொத்திட்டாங்க. இப்போது குடும்பத்தால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறமா அப்துல் மீதான அரச குடும்பத்து வெறுப்பு அப்படின்றது இன்னும் அதிகமாகுது. ஆனால் எந்த மாற்றமும் இல்லாமல் எங்கே போனாலுமே ராணி வந்து அப்துல்லை கூட்டிகிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. எந்த மாற்றமுமே ராணியோட நட்பை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமே அது ஏற்படுத்தலை இந்த வெறுப்பானது. இப்போது ராணியோட டைமண்ட் ஜூப்ளி வந்து, அதாவது ராணியாக பதவியேற்றதுக்கு அப்புறமா வரக்கூடிய டைமண்ட் ஜூப்ளி 1897 வருது. ஸோ அதை முன்னிட்டு த கிராஃபிக் அப்படின்ற ஒரு ஃபேமஸான பத்திரிகையில் ஒரு அட்டைப்படம் ஒன்று வெளியிடுறாங்க. இப்போ அந்த அட்டைப்படம் என்னன்னா பிரச்சனைக்கு இன்னும் வந்து ஃபியூவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது எப்படின்னா, ராணி உட்காந்துட்டு இருக்காங்க, ராணிக்கு பக்கத்தில் வந்து கையில் ஃபைல்ஸோட அப்துல் நின்றுட்டு இருக்கா மாதிரியான ஒரு அட்டைப்படம் ஒன்று வருது. அது இன்னும் சலசலப்பையும் இன்னும் கிசுகிசுக்கள் அதிகமாகிறதுக்கு வழிவகுக்குது. இங்கே இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு நடுவுலலாம் வந்து அப்துல் மறுபடியும் அப்பாவியா ராணி கிட்ட இன்னொரு ரெக்வஸ்ட் ஒன்று கேட்குறாரு. அது என்ன அப்படின்னா, நைட் கமாண்டர் அப்படின்ற பட்டம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இந்த நைட் கமாண்டர் பட்டம் அப்படின்றது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் அரசுக்கு விசுவாசிகளாக இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள பாராட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பட்டம் அது. ஸோ அந்த பட்டம் கொடுத்தாங்கன்னா சர் டைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இன்னும் நிறைய சலுகைகளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால. அப்படி அது கிடைக்கலன்னா அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் எனக்கு நவாப் பட்டமாவது கொடுங்க அப்படின்னு வந்து அப்பாவியாக கேட்குறாரு. இந்த ரெக்வஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு ராணியும் போய் அரசு அதிகாரிகள் கிட்ட வந்து கேட்குறாங்க, சிபாரிசு பண்ணுறாங்க இவருக்கு இந்த பட்டம் கொடுங்க அப்படின்னு. பட் அரசு அதிகாரிகள் வந்து இவர் அந்த கேட்டகரியிலேயே இல்லை, இவர் டைரெக்டாக பிரிட்டிஷ் ராஜாங்கத்துக்கு இவருக்கு சம்மந்தமே கிடையாது, இவருக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க. இப்போது அரசிக்கு வந்து ஏதாவது அப்துலுக்கு நம்ம பண்ணி ஆகணுமே, வாயை திறந்து கேட்டுட்டாங்களே அப்படின்னு அடுத்ததாக அவங்களோட டைரக்டான பவருக்கு உட்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்து சந்தோஷப்படுறாங்க. குறைந்தபட்சம் அவங்களால அவங்களுடைய வரம்புக்குள்ளே என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அத்தனை அங்கீகாரமும் கௌரவமும் அப்துலுக்கு கொடுத்து அழகு பார்க்குறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்துல் மேலே நிறைய பேருக்கு வந்து கோபமும் பொறாமையும் இருந்துகிட்டே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இவர் கூட வந்தார் இல்லையா, இப்போ இந்த பக்ஷ் வந்தார் இல்லையா, இவருமே வந்து பொறாமையில் தான் இருக்கார். இப்போ நாட்கள் போயிட்டே இருக்குது, ராணிக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. இப்போது நாட்கள் நெருங்க நெருங்க வந்து ராணிக்கு அப்துல் பற்றின ஒரு கவலை அதிகமாகிடுது. என்னென்னா, நம்மளுடைய காலத்துக்கு அப்புறமா ஏன்னா எல்லாரும் அப்துலை வந்து எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஒரே ஒருத்தவங்க இந்த நம்ம இருக்க வரைக்கும் தான் அப்துலுக்கு பாதுகாப்பு, நம்ம காலத்துக்கு அப்புறமா அப்துல் என்ன பண்ணுவான் அப்படின்ற ஒரு கவலை ராணியை வந்து தொத்திக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அதை லெட்டர் ஒன்று எழுதுறாங்க, இந்திய வைஸ்ராய்க்கு லெட்டர் ஒன்று எழுதுறாங்க. அதில் சில கோரிக்கைகள் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஆர்டர் ஒன்று போடுறாங்க. அது என்ன அப்படின்னா, கரீம் பிறந்த ஊரான ஆக்ராலேயே வந்து நில ஒதுக்கீடு பண்ணணும், அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு 600 ரூபாய் அப்படின்ற அளவில் பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு வந்து எழுதுறாங்க. இப்போ வைஸ்ராய்க்கு பயங்கரமான சங்கடமான ஒரு சிச்சுவேஷன். அவர் பதிலுக்கு ராணிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நிலம் ஒதுக்குறதோ இல்லை வந்து மாதம் மாதம் காசு கொடுக்கறது அப்படின்றது, இப்போ நமக்கு சிப்பாய் கழகம் சமீபத்தில் நடந்தது இல்லையா, ஸோ அந்த சிப்பாய் கழகத்தில் பிரிட்டிஷ் இராணுவத்தோடு சேர்ந்து ரத்தம் சிந்திய இந்திய இராணுவ வீரர்களுக்கு, அதாவது நமக்கு ஃபார் பிரிட்டிஷ் ஆர்மி ரத்தம் சிந்தின இந்திய வீரர்களுக்கே வருஷத்துக்கு 250 ரூபாய் தான் நம்ம கொடுக்குறோம், இவ்வளோ தான் பென்ஷனாக கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது எந்த ரத்தமும் சிந்தாமல் சும்மாவே இருக்கிற அப்துலுக்கு
அதுவும் 26 வயசு தான் ஆகுது, அவருக்கு நம்ம வருஷத்துக்கு 600 ரூபாய் எப்படி கொடுக்க முடியும், இது நியாயமாகவே இல்லையே அப்படின்னு அவர் பதிலுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு. பட் அங்கேருந்து வந்து ராணி ஒத்துக்கவே இல்லை. இவர் இவ்வளோ இழுத்தடிச்சாலும் திரும்ப திரும்ப அவங்க லெட்டர் போட்டு ப்ரெஷர் போட்டு ஒரு வழியாக அந்த நில மானியத்தையும் அந்த பென்ஷனையும் வந்து அப்துலுக்கு வாங்கி கொடுத்துடுறாங்க. ஸோ ராணியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட காலத்துக்கு அப்புறமா அப்துலுக்குன்னு ஒரு செட்டில்மெண்ட் வந்துடணும் அப்படின்றதுல குறியாக இருக்கிறாங்க. ஸோ நிலம் வந்து கொடுக்கப்படுது. அந்த நிலத்தில் அப்துல் என்ன பண்ணுறாருன்னா ஒரு லாட்ஜ் ஒன்று கட்டுறாரு, ஒரு மேன்ஷன் மாதிரியான ஒரு பெரிய மேன்ஷன் கட்டிக்கிறாரு ஆக்ராவில். அவர் பிறந்த ஊரில் ஒரு ஒன் ஆஃப் த ஒரு ரிச்சஸ்ட் பர்சனாக வந்து மாறிடுறாரு. ஸோ கரீம் லாட்ஜ் அப்படின்ற பேரில் மிகப்பெரிய ஒரு ஆக்ராவில் செல்வந்தர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை அவருக்கு கிடைச்சிடுது. இப்போ வருஷம் 1899 அப்துல்லுடைய தந்தை இறந்துட்டதா அவருக்கு வந்து செய்தி வருது. உடனே இங்கேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு போகிறாரு. இந்தியாவுக்கு போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வருஷம் ஆகுது இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கும்போது. ஸோ இந்த காலகட்டத்தில் இங்கே என்ன ஆகுதுன்னா, இங்கேருந்து குவீன் வந்து ஒரு லெட்டர் ஒன்று போடுறாங்க. அப்துல்லை பற்றி உண்மையான அக்கறையில், ஒரு நண்பர் பற்றி உண்மையான அக்கறையில் எப்படி எழுதுவாங்க அந்த மாதிரி இருக்குது அந்த லெட்டர். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒன்றை நினச்சி தான் கவலையாக இருக்குது, நான் இல்லைனா உன்னுடைய பாதுகாப்புக்கு நான் வந்து என்ன செய்ய போகிறேன், நீ ரொம்ப பத்திரமா இருக்கணும் அப்படின்ட்டுலாம் நான் இப்படி ஒரு லெட்டரை நான் உனக்கு எழுதியிருக்கிறது என்னுடைய குடும்பத்துக்கு தெரியாது, இந்த லெட்டரை வந்து நீ படித்த உடனே எரிச்சு போட்டுடு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புகிறாங்க. ஸோ அங்கே அப்துல் வந்து அதை படிக்கிறாரு. படிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வராரு. கிளம்பி வந்து பார்க்குற அப்துலுக்கு ஒரு விஷயம் தெரியுது, இதுக்கு மேலே பழைய மாதிரி வாழ்க்கை இருக்க போகிறதில்ல அப்படின்றது தெரியுது. காரணம், இப்போது பேரரசி வந்து மரணப்படுக்கையில் இருக்காங்க, ரொம்ப வயசாயிடுச்சு, படுத்த படுக்கையாக இருக்காங்க. ஸோ இவரை வந்து கிட்டவே நெருங்க விடலை. இப்போது நல்லா இருக்கும் போதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே உதவியாக இருந்த அப்துல்லை இப்போ மரணப்படுக்கையில் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு எந்த உதவியுமே செய்கிறதுக்கு அரச குடும்பம் வந்து கிட்ட நெருங்க விட மாட்டுறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் இடையில் உண்டான கேப்பை வந்து அப்படியே வச்சிருக்கணும், திரும்பவும் இவங்களை நெருங்க விடக்கூடாது அப்படின்றதுல அரச குடும்பம் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறத பார்க்க முடியுது. வளைய வந்தவர் ரொம்ப தூரத்திலிருந்து ராணியை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. ஒன் ஃபைன் டே 1901 ஜனவரி மாதம் பேரரசி இறந்து போகிறாங்க. இப்போ இறந்து போனதுக்கு அப்புறமா கிங் எட்வர்டு தான், அதாவது பிரின்ஸ் எட்வர்டு இப்போ வந்து ராஜா ஆக போறாரு. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, என்ன ஆனாலும் உன்னை வந்து பார்க்க விட மாட்டேன், இறுதி மரியாதை செலுத்தணும் அப்படின்னு ஒரு கெஞ்சுறாரு. ஆனால் என்ன ஆனாலும் இவன் வந்து கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மகன் எட்வர்டுக்கு மறுபடியும் அப்துல் அனுமதிக்கிறதுல விருப்பமே இல்லை அப்படின்னாலும் அரசியின் கடைசி ஆசைகளில் ஒன்று அவங்களோட இறுதி உருவத்தில் அப்துல் கலந்துக்கணும் அப்படின்றது. ஸோ இதில் மறுப்பு சொல்ல முடியாது அப்படின்றதுனால மனசு இல்லாமல் அப்துலுக்கு அனுமதி வழங்கப்படுது. ஸோ கடைசியாக அரசியின் பூத உடலை வந்து அவர் பார்க்குறாரு. முதலாக பேரரசியை அவர் சந்திச்சப்போ அவங்களுடைய பாதங்களை முத்தமிட்டார் இல்லையா, அதே மாதிரி கடைசியாக அந்த பூத உடலின் பாதங்களுக்கு முத்தமிட்டு ஃபேர்வெல் கொடுக்குறாரு. அதே மாதிரி அரசியோட முகங்களை மூடுறதுக்கு முன்னாடி இவர் தான் கடைசியாக பார்க்குற அந்த பாக்கியமும் இவருக்கு கிடைக்குது. இப்படியாக அரசிக்கும் இந்த அப்துலுக்குமான அந்த நட்பு அப்படின்றது முடிவுக்கு வருது. அரசி இறந்து கொஞ்ச நாள்லயே வந்து அப்துல் இருந்த குவார்ட்டர்ஸ்க்கு இப்போ கிங் எட்வர்ட் வந்து பிரின்ஸ் எட்வர்ட் கிங் எட்வர்ட் ஆயிட்டாரு. ஸோ கிங் எட்வர்டோடைய ஆட்கள் வராங்க, பணி ஆட்கள் வந்து அரசுல இருந்த குவார்ட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து காலி பண்ண சொல்றாங்க. அரசி இவங்களுக்கு கொடுத்த கலைப்பொருட்கள், ஃபோட்டோஸ், அவங்க சம்பந்தமா அவங்க எழுதின லெட்டர்ஸ், இது எல்லாமே அப்துல் கிட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்டு அவருடைய கண்களுக்கு எதிராகவே தீயிட்டு கொளுத்தப்படுது. இதுக்கு மேலே அரசியை பற்றி எதுவுமே பேசக்கூடாது, உங்களுக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, உடனடியாக உங்கள் குடும்பத்தெல்லாம் கூட்டிட்டு கப்பல் ஏறி ஊருக்கு போகணும் அப்படின்னு டிக்கெட் கையில் கொடுத்துடுறாங்க. இப்போ அப்துல்லோடைய குடும்பத்தோட சேர்ந்து அங்கே இருந்த ஒட்டுமொத்த இந்திய பணியாட்கள் எல்லாருமே அரண்மனையிலிருந்து காலி பண்ணப்பட்ட கப்பலில் போட்டு இந்தியாவுக்கு வந்து வழி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போ அரசி ஞாபகமாக இருந்த பொருட்கள் எல்லாமே தீயிட்டு கொளுத்தியாச்சு. போகும்போது வெறும் கையோட அரசியோட நினைவுகளோட இங்கேருந்து அப்துல் இந்தியாவுக்கு போகிறாரு. இப்போ அப்துல் இந்தியாவுக்கு போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, அரச குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து பயங்கரமான ஒரு சர்ச்சைகளை கிரியேட் பண்ண ஒரு ரிலேஷன்ஷிப் இது, நட்பு அப்படின்றதுனால, அதுவும் கருப்பினத்தை சேர்ந்த ஒருவனோட எங்களுடைய அரசி நட்பாக இருந்தாங்க அப்படின்றது ஹிஸ்ட்ரியில் இது எங்கேயுமே பதிவாகக்கூடாது அப்படின்றதுல ராஜ குடும்பம் ரொம்பவே கவனமாக இருந்தாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, போன உடனே அங்கே இவர் ஏதாவது பேசுகிறாரா, அப்துல் வந்து அரசியோட இருக்க நெருக்கம் பற்றி எங்கேயாவது பேசுகிறாரா அப்படின்னு வேவு பார்க்குறாங்க. பட் வேவு பார்த்ததுக்கப்புறமா இங்கேருந்து இந்திய வைஸ்ராய் ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. அதில் வந்து கடைசியாக அவர் பார்க்கும்போது ரொம்பவே அமைதியாக இருந்தார், பக்கத்தில் யார்கிட்டையுமே பேசுறது கிடையாது, அரசியை பற்றி மூச்சு கூட விடுறது கிடையாது அப்படின்னு இவங்க வேவு பார்த்து அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்துல் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறமா வெகு நாட்கள்லாம் வந்து உயிரோடு இல்லை, வெறும் 51 வயசில், அதாவது அங்கேருந்து வந்து 8 வருஷத்தில் அவரும் வந்து மரணம் அடைஞ்சிடுறாரு. ஸோ இப்படியாக அரசிக்கும் அப்துலுக்கும் இருந்த இந்த நட்பு அப்படின்றது வரலாற்றில் மறைக்கப்படுது. இப்படி பிரிட்டிஷ் அரச குடும்பத்தால் கஷ்டப்பட்டு வரலாற்றிலிருந்து மறைச்சு வைக்கப்பட்டிருந்த இந்த கதையானது எப்படி வெளியில் இப்போ வந்தது அப்படின்றது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அது எப்போ நடந்தது அப்படின்னா 2003 வருஷம் ஷப்ரினா பாசு அப்படின்ற ஒரு ரைட்டர் ஒருத்தவங்க குவீன் விக்டோரியாவோட சம்மர் பேலஸை போய் விசிட் பண்ணுறாங்க. இப்படி பார்க்கும்போது நிறைய போர்ட்ரேட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, கலைப்பொருட்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் போர்ட்ரேட் பார்க்குறாங்க.
இவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து ஒரு இந்தியர், ராணியோடைய வேலையாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் நிற்கிற தோரணையெல்லாம் பார்த்தா வேறு மாதிரி இருக்கே, இவர் வந்து ஒரு பெரிய பதவியில் இருந்திருப்பார் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு இவர் யார் அப்படின்னு அவங்க வந்து தேட போய் இப்படி ஒருத்தர் இருந்தார், இப்படி அப்துல்னு ஒருத்தர் இருந்தார், முன்ஷியா இருந்தார், இப்படியான ஒரு நட்பு இருந்தது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரிய வருது. இன்னும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஹிஸ்டாரியன் மூலமாக வேற ஒரு காரணத்தை சொல்லி ராணியோடைய சேம்பருக்குள்ளே போய் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ அதில் 13 வால்யூமுக்கு ராணி வந்து ஹிந்துஸ்தானி பாஷையில் ஹிந்துஸ்தானி டைரிஸ் அப்படின்னு 13 வால்யூமுக்கு வந்து எழுதியிருக்காங்க. அது பூராவே இந்தியா பற்றின குறிப்புகள், அதுக்கப்புறம் அவங்களுடைய அனுபவங்கள், அதுக்கப்புறம் இவருடைய நட்பு, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து டைரியில் குறிப்பாக எழுதியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஷ்ரபானி வந்து ஒரு புத்தகமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, விக்டோரியா அண்ட் அப்துல் த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் த குவீன்ஸ் க்ளோசஸ்ட் கான்ஃபிடென்ட் அப்படின்ற தலைப்பில் ஒரு புத்தகம் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த புத்தகத்தின் அடிப்படையில் ஹாலிவுட்டில் வந்து ஒரு திரைப்படம் கூட ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதை தொடர்ந்து தான் அரசியோடைய இந்த நட்பானது பேசு பொருளாகி இருக்கு. ஸோ இன்னைக்கு அரசியோட அடிமையோடைய இந்த அழகான நட்பு, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரியை வந்து பார்த்தோம். உங்களுக்கு இதுலேருந்து டேக்அவே என்ன வந்து நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கண்மணிஸ்.